ஒரு பழம் 14 பலன்கள் இருக்கா? பிரமிக்க வைக்கக்கூடிய மாதுளை பழத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதுளை பழத்துக்கு அயல் நாடுகள்ல இன்னொரு பெயர் இருக்கு, சைனீஸ் ஆப்பிள். பழங்களிலேயே பழமையானது தான் இந்த மாதுளை பழம். உலகமெங்கும் 720 வகை மாதுளைகள் இருக்கு. நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து 1 மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தா உடலுக்கு பழைய தெம்பு கிடைச்சிடுமா. மருத்துவ குணங்களும் அழகை அள்ளித்தரக்கூடிய குணங்களையும் கொண்டது. பிளேக், புற்றுநோய் போன்றவற்றைக்கு குணமாக்கும் மருத்துவமும் இதுக்கு இருக்கு. சரி, மாதுளையில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன, அதோட பலன்கள்லாம் என்னன்னு தான் பார்ப்போமே. மாதுளை தரக்கூடிய 14 பிரமாதமான பலன்களை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், உடல்ல நிட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு தனிமம் குறையறப்போ மன அழுத்தம் ஏற்படுதான். மாதுளை பார்த்தா நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதை சாப்பிட்டா மன அழுத்தம் குறையும். 2வது, உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு மாதுளையை சாப்பிட்டா ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்யறதுக்கான ஆற்றல் கிடைக்குதா. 3வது, மாதுளையில இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட் சூரிய வெப்பத்தால தோல்ல ஏற்படக்கூடிய கருமையையும் தோல் புற்றுநோயும் தடுக்குதான். 4வது, மாதுளம் விதைகள் நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்கப்புறம் தழும்புகளை குணமாக்கும் சக்தி இருக்கிறதா. மாதுளம் பழத்தை சாப்பிடுவதாலும் அதோட விதையில இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய காயங்கள் மேலையும் தடவுனாலும் காயம் கூடிய சீக்கிரம் குணமாகும், அதோட தழும்புகளும் மறையுதான். 5வது, மாதுளம் பழச்சாறு தலைமுடியோட வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுதான். இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடிய பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுதாமா. 6வது, தினமும் சாப்பிட்டா மூளையில இருக்கக்கூடிய நரம்பியல் கட்டத்துல இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரிச்சு மூளையை சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் செய்யுதான். அதோட அல்சைமர், அதுக்கப்புறம் மூளை கட்டிகள் வராம தடுத்து பாதுகாக்குமா. 7வது, வயோதிக தன்மையை தள்ளி போடக்கூடிய இந்த பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் அப்படின்ற சீரம் மாதுளம்பழத்தோட கொட்டைகள்ல இருந்துதான் தயாராகுது. பழமாக சாப்பிட்றப்போ அதை விட அதிக பலன்கள் இதுல இருக்கு. 8வது, அயல் நாடுகள்ல பிறந்த குழந்தையோட மூளையில எந்த பாதிப்பும் வராம தடுக்கிறதுக்கு மாதுளை சிறப்பத்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்களாம். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம்பழச்சாறு குடிச்சிட்டு வந்தா குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா வளர துணை புரியுமா. 9வது, மாதுளை வயிற்றில் குவிந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்கி வயிறும் சுத்தமாகுதான். செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியுதான். 10வது, திருமணமான பெண்களுக்கு கருவுறுத்தல்ல பிரச்சனை இருந்தா தினமும் காலையில வெறும் வயிற்றுல மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்குமா. 11வது, மெனோபாஸ் காலங்கள்ல ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைஞ்சு மூட்டு வலி, அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்கள்ல பெண்கள் தினமும் மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கலாம். அது உடல் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டுமா, எலும்புகள் வலுப்பெற உதவுமா. 12, தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம்பழ சாற்றை குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த அழுத்தம் குறையுமா. 13, சமீபத்துல நடந்த ஓர் ஆய்வுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச மாதுளம்பழத்தை உண்பதால ஈறுகள் மற்றும் பற்கள்ல மறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள். 14, தினமும் 100 மில்லி மாதுளம்பழ சாற்றை குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த நாளங்கள்ல தளர்வடைஞ்சு அதிக அளவுல ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்துக்கு போய் இதயம் பலம் பெறுமா. மாதுளையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். 100 கிராம் மாதுளையில கலோரி 83, வைட்டமின் சி 17%, வைட்டமின் கே 14%, கார்போஹைட்ரேட் 14%, புரதச்சத்து 14%, பொட்டாசியம் 6%, இரும்புச்சத்து 4%, மெக்னீசியம் 3%, கொழுப்பு 1%, நார்ச்சத்து 16%. இத்தனை சத்துக்கள் நிறைஞ்ச மாதுளம்பழத்தோட முத்துக்களை தினமும் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுங்க. அதுலயும் ஹைபிரிட் பழங்களை தவிர்க்கிறது, குறிப்பா நாட்டு பழங்களை தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க. மாதுளம்பழம் மகத்தானது, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.